இருப்பாரு. இன்னொருங்க, ஜனாதிபதி மாளிகை காலி பண்ணி போகும்போது அவர் சூட்கேஸை நம்ம ஊருக்கு போற மாதிரி தூக்கிட்டா போவாரு. அவருக்கு 1000 பேர் இருக்காங்க. இந்த நாட்டின் முதல் குடிமகன். அவர் கார்ல ஏறி போவாரே தவிர அவர் பெட்டி படிக்கலாம் எவனாவது கொண்டு வந்து வைப்பான். அதான் உண்மை. நீங்க இங்க பாருங்களேன். இப்போ இங்க இருந்து எப்பயாவது விமானத்துல சென்னைக்கு போங்க. இப்போ நீங்களே விமானத்தில் போனீங்கன்னா உங்க லக்கேஜ் எல்லாம் போய் எடுக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய தலைவர்கள் யாராவது லக்கேஜ் எடுக்கிறதுக்கு நின்றுருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? விமானத்தில் போனவங்க பாருங்க. அதுக்கெல்லாம் புரோட்டோகால் இருக்குங்க. அதை எடுத்துட்டு போறதுக்கே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க. அவர் மேல வண்டி ஏறி போயிடுவாரு. லக்கேஜ் எல்லாம் எடுக்க முடியுமா? என்னத்த சொல்ல ராஜ்குமார் சார், ஒண்ணு வச்சுக்கங்க. இன்னும் 1 2 சொல்லி வைங்க. உங்களுக்கு மேலே நடக்க வேண்டியதான். காப்பி எங்க பால்காரன் வரட்டும். ஒரு ஆப்ரால் காப்பியை பாலாம் பிறரை சார்ந்துதான் வாழ்கிறோம். அதான உண்மை. பிறர் கையில தானே நம்ம வாழ்க்கையின் பெரும்பகுதி இருக்கு. குமாரசாமி ராஜா ஐயாவை பத்தி இவங்க சொன்னாங்க. ராஜகுமார் பிறகு நம்மை சுற்றி இருக்கிறது சரி, பள்ளிக்கூடத்துக்கு போன பாடு அது கல்லூரிக்கு போனோம்னா இன்னும் வித்தியாசமாக அப்படின்னா அறிவு அந்த அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். ஒரு பாடு கெமிஸ்ட்ரி வர்றாரு, இப்படி வரிசையா வருது. எங்க கையில இருக்கு. வேலைக்கு போனா அந்த வேலையில முன்னேறணும்.